விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை மயிலாப்பூரில் பூஜை பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடு முழுவதும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கான பூஜை பொருட்களுடைய வியாபாரமானது களைக்கட்டி இருக்கிறது. சென்னையில் முக்கியமாக கோயம்பேடு சந்தையில இந்த பூஜை பொருட்கள் மொத்த வியாபாரிகள் அனைவரும் ஒன்றாக கூடி அந்த பூஜை பொருட்களுக்கு விற்பனையாகக்கூடிய பூஜை பொருட்களை அனைத்தையும் வாங்கி சென்று இங்கு சென்னையில பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்வார்கள். அந்த விற்பனை செய்யக்கூடிய பூஜை பொருட்களை பொதுமக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாங்கி செல்வது வழக்கம். அந்த வகையில சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் கார்னர் பகுதியில் இந்த சந்தையானது பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை அன்று மிகவும் சிறப்பான ஒரு விற்பனையான ஒரு இடமா பார்க்கப்படுகிறது. இந்த பகுதிகளில் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பூஜை பொருட்கள் மற்றும் பூக்கள் மற்றும் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பூஜை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் விநாயகர் சிலைகளும் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விநாயகர் சிலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 50 முதல் 1500 ரூபாய் வரையிலான பல்வேறு வகையிலான இந்த விநாயகர் சிலைகள் இங்கே விற்பனைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு விநாயகர் சதுர்த்தி என்று பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு மலர்கள் இங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு முக்கியமான ஒரு மலராக பார்க்கப்பட்டிருக்கிறது சம்மங்கி மலர். அந்த சம்மங்கி மலர் இங்கே விற்பனைக்கே அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. சம்மங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ 240 ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேற்கொண்டு மல்லிப்பூவை பொறுத்த வரைக்கும் கிலோ 1000 ரூபாயிற்கு மேல விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது மாதிரி பல்வேறு மலர்கள் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காலை முதலே இதனை வாங்கி செல்வதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். வியாபாரிகள் தரப்புல கேட்கும் பொழுது இந்த பகுதியில மெட்ரோ பணிகளானது நடைபெற்று வருவதன் காரணமாக கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வியாபாரம் சற்று சுணக்கமாக இருப்பதாக ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அந்த பூக்களுடைய விற்பனையான விலையானது சற்று அதிகமாக காணப்படுவதாகவும் இருப்பினும் பண்டிகை தினத்தின் காரணமாக இதை கட்டாயம் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதன் காரணமாக நாங்கள் அனைத்தையும் வாங்கி செல்கிறோம். விலை சற்று குறைவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அவங்களோட கருத்து தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பூஜை பொருட்களுக்கு தேவையான பல்வேறு வியாபார பொருட்களானது சிறந்த முறையில் தற்போது விற்பனையாகிட்டு வருகிறது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.